வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 10 CBSE சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் இட் லைக் வந்து எல்லாத்துலேயுமே நோட் மேக் பண்ணணும். மேக்ஸில் வந்து நோட் மேக் பண்ணுறது அவ்வளோவா இம்பார்ட்டண்டா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னு. இஃப் யூ ஹாவ் அ டவுட் இன் தட், வி வில் கிளியர் தட் டுடே இட் செல்ஃப். So why notes making matters in math, how to structure it. Okay, நான் வந்து அது ஏன் வந்து it is good அப்படிங்க அது கூடாம எப்படி நான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட I will teach you today. Yes. Okay. என்னடா போக மாட்டேங்குது? Yes. Oh, போச்சு. Okay, don't worry. ஸோ பசங்களா, பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, ஸோ யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் டூ ஃபாலோஸ் ஆன் அவர் சோஷியல்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் ஆஃப்டர் எவ்ரி செஷன் யூ கைஸ் வில் கெட் ஃப்ரீ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, ஃப்ரீயாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ஆஃப்டர் எவ்ரி செஷன். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நீ வந்து ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, எஸ். ஸோ பசங்களா, okay, we will see this later. Okay, structure your notes by chapter. Okay, so நான் வந்து சிம்பிளா ஒன்று சொல்கிறேன். ஸோ நீ வந்து மேக்ஸ் நீ வந்து லைக் யூ ஆர் டேக்கிங் த மேக்ஸ். ஸோ எப்போவுமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா, பசங்க கிட்ட யூ ஹாவ் டு ஹாவ் அ புக் அலோன் ஃபார் மேக்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் ஸ்டடி. நீ செல்ஃப் ஸ்டடி பண்ணுற, இல்லாட்டி நீ தனியாக வந்து தனியாக படிக்கிற இந்த சென்ஸ் அப்படின்னா அது வேறு எங்கே இருந்தோ ஆகட்டும். ஓகே, ஸோ ஸ்கூல் நோட்டு அப்படிங்கிறது அங்கேயே இருக்கட்டும். அது கூடாமல் இன்னொரு நோட் நீ அங்கே வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஸ்கூல் நோட் இஸ் லைக் இட் மேபி ஃபார் யுவர் என்ன சொல்லலாம், அசஸ்மெண்ட்க்கு அவங்க எடுப்பாங்க. ஸோ இட் மைட் பி லைக் உங்களோட டீச்சர்ஸ் சொல்கிறது நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் த புக் யூ ஹாவ், நீ உனக்கே இருக்கிற அந்த புக், நீயே செலக்ட் பண்ண அந்த புக்கில் வந்து யூ ஹாவ் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் ஆன் தட். ஓகே, உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. உனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அந்த நோட்டை நீ வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த நோட்டை நீ வந்து என்ன சொல்லலாம், என்னடா சொல்லுவோம் அதுக்கு, அந்த மாதிரி அந்த நோட்டை நீ வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீ எடுக்கிற ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் நீ வந்து என்சிஆர்டி எல்லாம் பார்த்துட்டு என்சிஆர்டியில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீ வந்து சால்வ் பண்ணிட்டு யூ கேன் டூ தட் ப்ராப்ளம்ஸ் இன் தட் புக். நிறைய நல்ல பெரிய புக்கை நீ யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அது நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ யூ வில் ஃபைண்ட் சம் ஒரு கொஸ்டின் நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேர்ட் ப்ராப்ளம் வந்து அந்த செமினார் ப்ராப்ளம் வந்து ஒன்று இருக்கும். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறதுல செமினார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கரெக்டா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஈக்குவலாக உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறமேல் வந்து எவ்வளோ ரூம்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ அதில் வந்து ஹெச்சிஎஃப் இல்லாட்டி எல்சிஎம் பண்ணதோட அது வந்து எண்ட் ஆகலை. எகெயின் யூ கைஸ் வில் டிவைட் தட் கொஸ்டின், ரைட்? ஸோ அது வந்து நீ like maybe you will study that for like first time நீ படிக்கிற மாதிரி இருக்கும். so what you have to do, அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நீ வந்து ரெட் பென்ல நீ வந்து எனக்கு ரெட் பென் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ ரெட் பென் எடுத்து நீ வந்து என்ன பண்ணணும், பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு மேக் திங்ஸ் அப். ஓகே, ஸோ அதே மாதிரி ரூட் 2 இஸ் an irrational number. ஸோ அதில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து it is the same step. This is the same step you're going to use in if it is root 3, root 5, root 7, whatever it is. ஓகே, டிவைடட் பை வரும்போது இன்னொரு ஸ்டெப் வரும். ஸோ அது எல்லாமே நீ வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்போவே நம்ம அப்படியே வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஜம்ப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ட்ரிக்னோமெட்ரியில் வந்து அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து நீ பாக்ஸ் போட்டு வச்சுக்கிற. அதே மாதிரி ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஒன்று இருக்கும், அதுவும் நீ பாக்ஸ் போட்டு வச்சுக்கிற. அப்புறமே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே நம்ம வருவோம். கரெக்டாக? வி வில் ஜஸ்ட் கம் டு ப்ரூவ் இட். அதை ப்ரூவ் பண்ணி இது ப்ரூவ் பண்ணி எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படி இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதில் வந்து நீ எந்த ஸ்டெப்பில் வந்து ஸ்டக் ஆகுற, ஸோ அதை நீ வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு மேம் பாக்ஸ் போட்டுட்டு எதுக்கு, வை அப்படின்னா நீ ஃபர்தராக வந்து லைக் நீ வந்து ரிவைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் யூ ஆர் ரிவைசிங் ரியல் நம்பர்ஸ் நீ ரிவைஸ் பண்ணி என்ன இங்கே ரெட் பாக்ஸ் போட்டு வச்சுக்க அப்படின்னு பார்த்தா, ஓ இந்த ஸ்டெப்பில் தான் நான் ஸ்டக் ஆகிருக்கிறேன். ஸோ யூ வில் ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் யுவர் நோட்ஸ் பை சாப்டர். Instead of writing randomly, keep your notebooks organized in chapter sections. So, நீ வந்து ஒரு சாப்டர் எடுக்கிறியா, ரியல் நம்பர்ஸ் எடுக்கிறியா, அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் இதுக்கு போ. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீ பார்த்தீங்கன்னா ஓகே இது நம்ம சொல்லியாச்சா. நெக்ஸ்ட்
Follow this order for each section. So chapter title, formula sheet, writing all formulas in one place. ஸோ அதான் ஸோ ஆல் ஃபார்முலாஸ் நீ வந்து இதெல்லாம் வந்து நோட் மாதிரி நம்ம எழுதுறோம். ஸோ நீ வந்து என்சிஆர்டி ரீட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு லைன் யூ வில் கெட் ஸ்டக். ஓகே, இது வந்து அசர்ஷன் ரீசனில் கேட்கக்கூடிய ஒரு லைன். ஸோ நான் அதை எழுதி வைக்கிறேன். ஸோ யூ வில் ரைட் தட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தியரம் நாட் ஃபுல் ப்ரூஃப் அன்லெஸ் நெசசரி. ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ். ஓகேவா? ஸோ எஸ்ஏஎஸ் தியரம் நாங்கள் படிக்க எஸ்ஏஎஸ் தியரம் அப்படின்னா சைடு அதில் இன்க்ளூட் ஆகிற ஆங்கிள் அண்ட் அனதர் சைடு, இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரைட். நீ உட்காந்து வந்து பேராகிராஃபை எதுவும் எழுத வேண்டாம். இப்போ அதுவே நீ வந்து ட்ரையாங்கிள்ஸ் போயிட்டு பிபிடி அப்படிங்கிறது, பிபிடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட், அதோட ப்ரூஃபும் இம்பார்ட்டன்ட். அதை நீ வந்து நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். forgetting to convert degrees to radians, trigonometry, mixing up with LCM. ஓகே, ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நீ என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணுறது கூட நீ அதில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ப்ராப்ளம்ஸ் நீ வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராப்ளம்ஸ் நீ யூ மைட் என்ன சொல்ல, நீ வந்து யூடியூபே நீ வந்து அந்த ஷோஸை நீ எடுப்பேன். ஸோ யூடியூப்பில் டீச்சர்ஸ் டீச் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் கூட நீ வந்து இந்த நோட்டில் எழுதலாம் அப்படிங்கிறேன். புரியுதா? ஸோ தட் இஸ் ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் கலெக்டிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நீ வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற. ஸோ நீ வந்து எக்ஸ்ட்ரா கைடில் இருந்து நீ வந்து இப்போ வந்து அதையும் நீ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அப்படின்னு இருந்தால் கூட அது கூட நீ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிற. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் டைம் ஆகும்போது நீ இது வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணால் போதும். இஃப் யூ ஹேவ் திஸ் நோட் அப்படின்னா உன்னோட ஒரு 60 to 70% ஆஃப் ரிவிஷன், 60 to 70% ஆஃப் ஸ்டடீஸ் டன் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, எஸ். ஸோ கேன் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன்? Okay, use 2 columns note system. Divide each page into 2. Left side formula, rules, right side worked examples. இப்படி நீ வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் வந்து ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டே நீ வந்து அந்த பேஜில் ஃபஸ்ட்டே நீ வந்து எல்லா ஃபார்முலாஸும் எழுதணும் நல்லா அவசியம் கிடையாது. மேபி நீ அந்த சாப்டர் புதுசாக படிப்பேன். ஸோ என்சிஆர்டி நீ ஃபாலோ பண்ணு. என்சிஆர்டியில் ஈச் லைன் பை லைன் ரீட் பண்ணு. ஸோ அங்கே இப்போ வந்து நீ ரீட் பண்ணி வரும்போது அந்த ஒரு இக்குவேஷன் வரும். ஸோ அது நீ எழுது. ஓகே, ஸோ அப்புறமேல் ப்ராப்ளம் பண்ணு. ஸோ அந்த மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இன்க்ளூட் விஷுவல்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். எஸ், விஷுவல்ஸ் அண்ட் டயக்ராம் நல்லா யூஸ் பண்ணு. ட்ரையாங்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சோம்பேறித்தனம் காட்டாமல் நீ யூ ஹேவ் டு ட்ரா த டயக்ராம்ஸ். ஓகேவா? ட்ரையாங்கிள்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யூ ஹேவ் டு ட்ரா த டயக்ராம். சர்க்கிள்ஸ் நீ சர்க்கிள் வரைய, அதில் வந்து டான்ஜென்ட் கையால் வரையணும். ஓகேவா? மேம் கையால் வரையணும் அப்படி. வாட் ஐ மென்ட் இஸ் தட் டோன்ட் டேக் த லைக் என்ன சொல்ல ஸ்கேல்ஸ் அண்ட் ஆல், ஜஸ்ட் ட்ரா ரஃப்லி. இது வந்து நீ எங்கேயும் சப்மிட் பண்ண போகிறது இல்லை, உனக்கு புரியிற மாதிரி நீ எழுதினா போதும். ஓகேவா? ஸோ இந்த விஷுவலாக நீ வந்து இமேஜின் பண்ணுறது எல்லாமே இட் வில் ஸ்டேஸ் இன் யோர் மைண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி கிரேட். இப்போ வந்து ட்ராயிங் கிராஃப்ஸ் ஃபார் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அதில் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி என்னென்னா அந்த parallelogram, rhombus அதெல்லாம் நீ வரையணும். ஓகே, நெக்ஸ்ட் யூசிங் டயக்ராம் ஃபார் ட்ரையாங்கிள், சர்க்கிள், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ். Surface area and volumes is another important chapter. Highlight steps in different columns, example given. அதெல்லாம் எந்த ஸ்டெப் நீ வந்து ஓகே இந்த ஸ்டெப்பில் நான் வந்து ஸ்டக் ஆகிட்டேன், ஸோ ஹாவ் டு கிவ் இட்ல ரெட் மார்க் போட்டு வச்சுக்கோ. இல்லை இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னா அதுக்கு நீ ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ எல்லாமே இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் பிளாக்லேயே போயிட்டு ஹைலைட் எல்லாம் வந்து ரெட்டில் பண்ணிக்கோ. ப்ளூவில் எழுதலைன்னா ப்ளூவில் எழுதிட்டு ஹைலைட் எல்லாமே ரெட்டில். 2 பென் தான் உனக்கு தேவை. கலராக பென் தேவைன்னு சொல்ல. It's up to you. Okay? Yes. So, color coding for clarity. Blue, black, made notes and examples. அதேதான். Red for formulas and this. Green, shortcut tips, pencil diagrams. So, green வேணும்னு அவசியம் கிடையாது. நீ ரெட்லேயே நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் எல்லாம் எதுக்கு? 2 பென் வாங்கி வச்சுக்கோ. ப்ளூ அண்ட் ரெட், black and red. That's it. Okay, that's it for these things. Okay, so that's it. Yes. Keep it short but useful. அதான் நான் வந்து சொன்னேன். மேக்ஸில் வந்து தெர் இஸ் நத்திங் லைக் யூ ஹாவ் டு என்ன சொல்லலாம், உட்காந்து கதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, வாட் இஸ் கிவன், வாட் இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட், அதெல்லாம் நீ வந்து இது பண்ணிக்கோ. ஸோ யூஆர் நாட் ஷுட் பி குவிக் டு ரீட் பிஃபோர் எக்ஸாம். அவாய்ட் ரைட்டிங் ஃபுல் என்சிஆர்டி எக்ஸ்பிளனேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸ். அதான் நான் வந்து சொல்கிறேன். வாட் யூ ஃபர்கெட் ஈஸிலி. ஓகே, எது நான் வந்து அன்றைக்கி ஸ்டக்காக இருந்தேன்னா அது நீ ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். ஏகே நான் சொன்னதே தான். குவிக் ட்ரிக்ஸ் தட் சேவ் த டைம் இன் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, ஸோ இதை எல்லாமே நீ வந்து அந்த நோட்டில் நீ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். மேக்ஸுக்கும் நோட் மெயின்டைன் பண்ணுறது அவசியம் தான். எல்லாத்துக்குமே நோட் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நோட் நீ எடுத்து அது படிக்கிறதுக்கு பதிலாக
உன்னோட நோட் நீயே நோட் மேக் பண்ண ஒரு சாப்டரோட நோட் மேக் பண்ணும்போதே யூ வில் ஃபீல் குட். ஓ ஓகே திஸ் இஸ் ஃபீல் நைஸ், ஓகே ஐ வில் டூ இட் அகெயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நோட் மேக் பண்ணாதான் என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாலே நீ நோட் மேக் பண்ணும்போதே நீ பாதி படிச்சுட்ட, பாதி இல்லை ஒரு 80% படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற 20% அப்படிங்கிறது வந்து ரிவைஸ் பண்ணுறதும் மறந்து போகாமல் இருக்கிற அதை பண்ணுறதுக்கும் தான் இது. ஓகேவா? எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து யூ ஹேவ் டு கீப் அ செப்பரேட் நோட் ஃபார் வாட் எவர் த சப்ஜெக்ட்ஸ் யூ ஹேவ், தட் இஸ் யோர் செல்ஃப் புக் மாதிரி. ஸோ அதில் வந்து நீ எங்கேருந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் கிடச்சிதோ அதை நீ வந்து சாப்டர் வைஸாக பிரித்து வச்சுக்கிற. ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் நான் எடுக்கும்போது எந்த ஸ்டெப்பில் நான் வந்து ஸ்டக் ஆகுறேன்னா அதை நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின், ஓகே இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அப்படின்னா அது நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். போதோட 5 திங்ஸ் தான் நீ ஆக்சுவலி ஹேவ் டு டூ. ஸோ நீ ஆல்ரெடி இது வந்து யூ வில் பி டூயிங் திஸ், அது கூட இந்த பாயிண்ட்ஸ் நீ வந்து ஆட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற. ஓகேவா? ஸோ ஐ hope this video helps you a lot. So we will see you in the live section. This is your Sushma I'm leaving and I will see you on the next session. Bye bye and take care.